கிராமப்புறங்கள்ல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடியது. வயித்து வலினா இதுதான், சுளுக்குனா இதுதான். நம்ம பாட்டியம்மா கையோடு தூக்கிட்டு வருவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா விளக்கெண்ணெய். ஸோ விளக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள். ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு, ஸோ பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு, ஸோ வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது. இது பாட்டியம்மா சொல்லுவாங்க, ரொம்ப கண் எரிச்சலாக இருக்கா, கண்ணை சுற்றி அப்படியே விளக்கெண்ணெயை தடவிக்கோ சரியாயிடும். வயிறு வலி இருக்கா, தொப்புல ஒரு 4 சொட்டு விளக்கெண்ணெயை விட்டு லேசாக தேய்ச்சி விட்டால் போதும் சரியாயிடும். தலைமுடி ரொம்ப கொட்டுதா, இந்த விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து போடு சரியாயிடும். ஸோ விளக்கெண்ணெய்க்கு அவ்வளோ மகத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சிட்டி சைடில் விளக்கெண்ணெயை பார்த்தாலே ஐயோ இவங்க என்ன இது நாட்டுப்புறத்தான் போல இருக்கே, விளக்கெண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளம். இன்னைக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம பாடியில் எந்த வகையான கட்டிகள் இருந்தாலும் பித்தத்தை குறைப்பதற்கும், அந்த ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது என்னென்னவோ நம்ம ட்ரை பண்ணுறோம். விளக்கெண்ணெய் ஒரு அருமையான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம்.